My name is Sanjit. I am coming from Tirupur. I am studying now 8th standard. I completed SST when I was 6th standard. Okay. Now I came for SSR. SSR. ஓகே ஓகே ஃப்ளிப் பண்ணிட்டு என்ன வருது அப்படின்னு சொல்லு. இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் இருக்கான். அவனுக்கு வந்து இன்விசிபிள் ஆகுறது என்னால் ஆக முடியுமான்னு அவன் யோசிக்கிறான். அதுக்காகவே அவன் சயின்டிஸ்டாக மாறி கெமிக்கல்ஸ் எல்லாம் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதில் ஒரு அனிமல் இன்விசிபிள் ஆயிருக்கு. அதை அவனே ரிஸ்க் எடுத்து அவன் மேலே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் இன்ஜெக்ட் பண்ணிக்கிறான். ஓகே. அதுக்கப்புறம் அவன் இன்விசிபிளாகவும் மாறிட்டான். ஆனால் பிரச்சனை என்னன்னா அவனால் திருப்பியும் விசிபிளாக மாற முடியல. ஓகே. அதனால அந்த இன்விசிபிள் மேனாகவே இருந்து மற்ற சயின்டிஸ்ட் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க திருப்பியும் விசிபிளாக மாறுறதுக்கு. அது வரைக்கும் அவன் நிறைய கேஸில் ஹெல்ப் பண்ணுறான். போலீஸ் எல்லாம் அவங்க ஹெல்ப்புக்காக வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்களால் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது அவனும் சரின்னு சொல்லிட்டு நிறைய கேஸ் ஹெல்ப் பண்ணுறான். ஓகே. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஏதோ ஒரு ஆக்சிடென்டலாக ஒரு மருந்து கிரியேட் ஆயிடுச்சு. அது டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அவன் அந்த இன்னொரு அனிமல் மேலே டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அந்த ஏற்கனவே இன்விசிபிளான அந்த அனிமல் திருப்பியும் வந்திருக்கும். ஓகே. அதை வந்து அவனுக்கு போடலான்னு பார்த்தா அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். அவனுக்கு பிடிச்சிருச்சு, அந்த இன்விசிபிளாக இருக்கிறது பிடிச்சனால அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். அவனை கட்டாயப்படுத்தி போட்டு திருப்பியும் நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வர்றது தான் இந்த ஸ்டோரி. ஓகே, சூப்பர் சூப்பர். எப்படி உனக்கு வந்து தெரியுது ஃப்ளிப் பண்ணும்போது, எப்படி உனக்கு புரியுது? அது ஆட்டோமேட்டிக்காகவே என் மைண்டில் பிக்சர்ஸ் மாதிரி அந்த பேசுகிற மாதிரி இப்படி ஃப்ளிப் பண்ணும்போது அந்த சவுண்டு கேட்குற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, அந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் கேட்குற மாதிரி ஃபீல் ஆகுது. வெரி குட். ஓகே ஓகே. எஸ்எஸ்டி முடிச்சதுக்கப்புறம் 2 years பேக் எஸ்எஸ்டி முடிச்சா இல்லையா, அதுக்கப்புறம் உன்னோட ஸ்டடீஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு? நான் எஸ்எஸ்டி பண்ணுறதுக்கு முன்னாடி 5th ஸ்டாண்டர்ட்லலாம் என்னோட கிரேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10th 11th ரேங்க் போல தான் இருக்கும். ஓகே. எஸ்எஸ்டி முடிச்சுட்டு 6th ஸ்டாண்டர்டில் எனக்கு எஸ்எஸ்டி முடிச்சப்போ எந்த ஃபீலிங்கும் இல்லை, எதுவும் புதுசாக எதுவும் கற்றுக்கிட்ட மாதிரி இல்லை. ஆனால் படிக்கிறதுக்கு இந்த பை ஹார்ட் பண்ணுறது அதெல்லாம் டக்குன்னு பார்த்த உடனே வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸை விட டக்குன்னு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டாப் 5க்குள்ள எப்படியாச்சும் வந்துடும். வெரி குட் வெரி குட். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஓகே, சூப்பர். ஸோ இந்த ஃப்ளிப்பிங் மெத்தடும் நீங்கள் இப்போ கற்றுக்கிற நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. நான் சிபிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தேன், அப்போ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ 7th நான் ஐசிஎஸ்சி நெக்ஸ்ட் லெவலில் போகிறப்பவும் எனக்கு எஸ்எஸ்சி இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது 7thலயே ஐசிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரின்ற மாதிரி வந்துடும். ஓகே. அது ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கெமிஸ்ட்ரியில் நிறைய ஃபார்முலாஸ் அது எல்லாமே ஈஸியாக என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. சரி நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகணும் 8th வந்துட்டோன்னு சொல்லிட்டு நான் இப்போ எஸ்எஸ்ஆர் வந்திருக்கேன். ஓகே, டெய்லி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸ்கூல் திறந்த உடனே அதெல்லாம் அப்ளை பண்ணு. ஓகே, இங்கே கற்றுக்கிட்டதெல்லாம் வந்துட்டு அதை அப்ளை பண்ணு. ஓகே, ஸ்டடீஸ் எல்லாம் நல்லா ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும், நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, வெரி குட். தேங்க்யூம்மா.